ஒரு ஊர்ல 2 ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருக்காங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதுல ஒருத்தர் எப்பயுமே முயற்சி செஞ்சுக்கிட்டே இருப்பாரு. ஏதாவது ஒரு செயல செய்யணும் அப்படின்னா, இன்னொருத்தர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா, அவர் ஒரு விஷயத்த செய்யணும் அப்படின்னா, முயற்சி பண்ணுவாரு. ஒரு தடவ அவருக்கு தோல்வி ஏற்பட்டுருச்சு அப்படின்னா, அடுத்த டைம் அந்த முயற்சிய மேற்கொள்ள மாட்டாரு. இது இன்னொரு ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க, "இந்த மாரி நீ இப்படி இருக்காதடா! நீ எந்த ஒரு விஷயத்தையுமே முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தீன்னா, கண்டிப்பா நம்ம அதுக்கு வெற்றி அடையலாம்." அப்படின்னு சொல்லுவான். அவன் கேட்கவே மாட்டான். 2 பேருமே ஆர்கியூமென்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. உடனே என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு நாள் ஜென் குருவ பார்க்க போறாங்க. அப்ப பார்க்கும்போது ஜென் குரு சொல்றாரு, "நாளைக்கு அங்க ஒரு பக்கத்துல ஒரு காடு இருக்கு. அந்த காட்டுக்கு வாங்க." அப்படின்னு சொல்லிருவாரு. இதே போல அவங்க 2 பேருமே கிளம்பி போவாங்க. உங்களுக்கு நான் உதாரணமா ஒரு சின்ன கதை சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜென் குரு சொல்லுவாரு. என்ன சொல்லுவாரு அப்படின்னா, ஒரு காட்டுல 2 தவளைங்க இவர மாரி எங்க போனாலும் ஆ சேர்ந்தே போறது. அவ்வளோ ஒரு திக் ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க. எத போய் சாப்பிட்டாலும் ஒண்ணா சாப்பிடுவாங்க. அப்படி சந்தோஷமா அந்த காட்டுலயே நல்லா சுத்திக்கிட்டே இருப்பாங்க. நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க அந்த 2 தவளையும். ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா, ஆ அங்க ஒரு விவசாயி இருப்பாரு அந்த காட்டுல. அவர் 2 பக்கெட்ல பால கறந்துட்டு வச்சிருப்பாரு. உடனே இந்த 2 தவளைகளுக்கும் அந்த பக்கெட்ல என்ன இருக்குன்னு நமக்கு பார்க்கணும் அப்படின்னு தோணுது அப்படின்னு சொல்லோன்னே 2 பேரும் போவாங்க. எட்டி எட்டி பார்க்கும்போது என்ன பண்ணிடும்னா 2 தவளையுமே உள்ளக்க விழுந்துரும். விழுந்த உடனே அப்படியே அந்த கை காலையும் ஆட்டிக்கிட்டே இருக்குங்க. ஏன்னா, அதால வெளிய வர முடியாது. ஏன் அப்புட்ன்னா, அது தண்ணிக்குள்ள அந்த பால் ஒரு திரவம் தான. அதுல குதிச்சு வெளிய வர முடியாது. கொஞ்சம் திண்மமா ஆனா வெளிய வரலாம். அதனால கையும் காலையும் ஆட்டிக்கிட்டே இருக்கும். ஒரு 10 மணி நேரம் ஆவுது. அதனால வெளிய வரவே முடியல. அந்த ஒரு தவளை சொல்லுது, இந்த மாரி என்னால முடியல. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னோட உடம்பு கை, கால் எல்லாம் வலிக்குது." அப்படின்னு சொல்லிட்டு அந்த தவளை சொல்லும். அதுக்கு இன்னொரு தவளை சொல்லும், "நீ இப்படி நினைக்காத. நீ பண்ணிக்கிட்டே இரு. அந்த மாரி கையும் காலையும் ஆட்டிக்கிட்டே இரு. நமக்கு யாராவது வருவாங்க. அந்த விவசாயி கூட வரலாம். இல்ல யாராவது நம்மள காப்பாத்துவாங்க. நீ எதுவும் கவலைப்படாத." அப்படின்னு நீ அப்படியே உசுர கையில பிடிச்சுக்கிட்டே அப்படியே இரு அப்படின்னு சொல்லும். சொன்ன உடனே 10 மணி நேரம் ஆயிடுச்சு. என்னால முடியல அப்படின்னு சொல்லிட்டு அது அப்படியே பால்லயே விழுந்து அந்த தவளை செத்துரும். இன்னொரு தவளை விடாம அது கையும் காலையும் போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கும். ஒரு கட்டத்துல என்ன ஆகுதுன்னா, அடிச்சுக்கிட்டே இருக்கும்போது லைட்டா கொஞ்சம் அந்த பால் கொஞ்சம் கட்டியாகுற மாரி தெரியுது. ஆ அப்படியே வெண்ணையா மாற மாரி தெரியுது ஒரு லேயரு. அதோட நமக்கு ஏதோ ஒண்ணு தோணுதே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த ஸ்பீடா பண்ணுது. கையும் காலையும் ஸ்பீடா பண்ணோனே நல்லா கட்டியாயிருது. உடனே அதுலேருந்து டபக்குன்னு வெளிய குதிச்சிருது. குதிச்சு அப்படியே சந்தோஷமா போயிருது. ஆனாலும் நினைக்கும், நான் தான் எவ்வளவோ சொன்னேனே அந்த இன்னொரு தவளைய, நீயே இருந்து இந்த மாரி குதிச்சிருந்தா நம்ம எப்படியும் தப்பிச்சிருக்கலாமே அப்படின்னு சொல்லும். ஆனா இந்த தவளை தப்பிச்ச நேரம் 15 மணி நேரம் ஆயிருச்சு. ஒரு வழியா தப்பிச்சு காட்டுக்குள்ள வந்துருச்சு. காட்டுக்குள்ள சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அதுக்குமே பிள்ளை குட்டிகள் அதெல்லாம் இருக்கும். பிள்ளை குட்டிகள்லாம் இருந்தாலுமே அதுக்குமே கவலையா இருக்கு. ஏன்னா அது அன்னைக்கு முயற்சி இது எவ்வளவோ கெஞ்சுச்சு. "நீ விழுந்துராத, நீ அப்படியே இருந்துராத, நீ பண்ணிக்கிட்டே இரு. கண்டிப்பா நம்மள யாராவது காப்பாத்துவாங்க. நமக்கான ஒரு வழி பிறக்கும்." அப்படின்னு சொல்லிட்டு அந்த தவளை சொன்னத இந்த தவளை கேட்காம அப்படியே அதிலேயே விழுந்து செத்துருச்சு. அப்ப இந்த கதைய தான் அவங்களுக்கு அந்த ஜென் துரை உதாரணமா சொல்லுவாரு. "பாருங்கப்பா, இப்ப அந்த 2 தவளையில ஒரு தவளை முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. அது வெளிய உயிர் பிழைச்சு வெளிய சந்தோஷமா வாழுது. ஆனா இன்னொரு தவளைய பாரு, அது அத ஒரு தடவ தான் அந்த டக்கு டக்குன்னு அடிச்சுச்சு. ஆனா ரொம்ப நாளா அதால அடிக்க முடியல." அப்படின்னு சொல்லிட்டு முயற்சிய கைவிட்டுட்டு அப்படியே பால்லயே விழுந்து செத்துருச்சு பார்த்தீங்களா? இதே போல தான் நீங்களும் ஒரு செயல செய்ய போறீங்க அப்படின்னா, அதுல வெற்றி அடையணும் அப்படின்னா, அதுக்கான முயற்சிய நீங்க எத்தன தடவ கீழ விழுந்தாலுமே, அடுத்தடுத்து, அடுத்தடுத்து அதுக்கான செயல நீங்க செஞ்சுகிட்டே இருந்தீங்கன்னா, உங்களுக்கு வாழ்க்கையில கண்டிப்பா நீங்க நெனச்ச இலக்க போய் அடைஞ்சிரலாம். கண்டிப்பா உங்களுக்கான வெற்றி ஒரு நாள் உங்கள தேடி வரும். அதனால நீங்க முயற்சிய மட்டும் கைவிடாம பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாரு. இதுதான் இந்த கதையோட கருத்து. நம்மளுமே ஏதோ ஒரு செயல அடையணும் அப்படின்னா, நம்ம அதுக்கான முயற்சியெல்லாம் மேற்கொண்டோம் அப்படின்னா, நமக்கும் வாழ்க்கையில கண்டிப்பா வெற்றி கிடைக்கும் அப்படின்னு நம்ம இந்த கதையின் மூலமா தெரிஞ்சுக்கிறோம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.